அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சுரேஷ்க்கு பார்த்த பொண்ணு வீட்ல இருந்து கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யோ, வேலையே இல்ல, அவனுக்கு போய் பொண்ணுக்கு இம்புட்டு போகும் நகை போட்டு கட்டி கொடுக்கணும்னு சொல்றியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நம்ம சொந்தத்துக்குள்ளேயே பையன் நல்ல பையனா இருக்கான், வெளிநாட்டுல இருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறியான். அவனை விட்டுட்டு இந்த போலீஸ்காரனை பிடிச்சிக்கிட்டு இருக்க, அதுவும் வேலை இல்லை, கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி காதுக்கு அந்த பையனை பத்தி நல்ல செய்தியே வரல. இப்படிப்பட்ட பையனுக்கா போய் நீ மதுமிதா கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிற? ஒழுங்கு அந்த சம்மதத்தை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி இங்க பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட பொண்ணுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பேசவுமே பொண்ணுடைய அப்பாவுடைய மனசும் பார்த்தா மாற ஆரம்பிச்சிருது. என்ன பண்றது, விடிஞ்சா கல்யாணமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பா சொல்லவும், விடிஞ்சாதானே கல்யாணம், நம்ம பொண்ணு இப்படி அவன் தலையில கட்டி கொடுத்து காலம் முழுக்க கஷ்டப்படுறத பார்க்க முடியுமா? அவனுக்கு போற போக்க பார்த்தா வேலையே கிடைக்காதான் நினைக்கிறேன். என் காதுக்கு அப்படித்தான் செய்தி வந்துச்சு, எனக்கு மேல இடத்துல எல்லா ஆளையும் தெரியும். போதும்யா போதும், இதுக்கு மேல இந்த கல்யாணம் வேணாம், அவங்க வீட்டுக்கு நேர போய் பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணோடைய அப்பா அம்மா கிட்ட சொந்தக்காரங்க எல்லாரும் பேசி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. பொண்ணோடைய அப்பாவும் பார்த்தா சரின்னு சொல்லி முடிவெடுத்து சுரேஷோடைய அப்பா ராகவன் கிட்ட பேச வராங்க. மொத்த குடும்பமும் பார்த்தா திரண்டு வருது. என்னங்க, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளைக்கு வேலையே கிடைக்கலையாம்ல. இவரு என் மச்சான், இவருக்கு மேலிடத்துல எல்லா ஆளையும் தெரியும், அவர் தான் விசாரிச்சு சொன்னாரு. இன்னும் வேலையே கிடைக்கலையாம்ல. வேலை கிடைக்காதப்ப எதுக்காக என் மகளை நாங்க கட்டி கொடுக்கணும்? பத்தாதுக்கு போற போக்க பார்த்தா இவருக்கு வேலையே கிடைக்காத பேச்சுவார்த்தை வருதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பொண்ணுடைய அப்பா சொல்லவோ, அப்பதான் தங்கராஜ், யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? சுரேஷுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், நீங்க சொல்லுவீங்க, ஆனா பேச்சுவார்த்தை அப்படி வரலையே. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சுரேஷுக்கு இனிமேல் வேலையே கிடைக்காத பேச்சுவார்த்தை வருது. இப்படி இருக்கிற நிலைமையில எங்க பொண்ணை எதுக்குங்க நாங்க இவரு கட்டி கொடுக்கணும்? எங்களுக்கு இந்த சம்பந்தமே வேணாங்க, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து பார்த்தா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்பதான் தங்கராஜ், ஐயோ போகாதீங்க, இருங்க இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், போதும்யா, இவன் பண்ண வேலைக்கெல்லாம் இவனுக்கு இனிமேல் வேலையே கிடைக்காது, அவ்வளவு சிவியரான கேஸ் ஆக்கி வச்சிருக்கான், போதும் போதும், எங்க பொண்ணுக்கு நாங்க நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து பார்த்தா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷோடைய கல்யாணம் பார்த்தா நின்று போயிடுது. என்ன மாமா இதெல்லாம், நான் இதுக்கு தான் மாமா சொன்னேன், கல்யாணம்லாம் வேணாம், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், சுரேஷ் இருடா, விடிஞ்சாதானே கல்யாணம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், விடிஞ்சா கல்யாணம், நாளைக்கு சொந்தக்காரவங்க எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷோடைய அப்பா கெஞ்சவும், அப்பதான் தங்கராஜுக்கு பார்த்தா ஒரு யோசனை தோணுது. பேசாட்டுல அந்த மதியோடைய அப்பங்கிட்ட பேசி அந்த மதியவே சுரேஷுக்கு கட்டி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி தங்கராஜுக்கு தோணவும், அப்பதான் தங்கராஜ், மாமா என்ன இப்ப கல்யாணம் நின்று போச்சு, இந்த பொண்ணு தானே வேணான்னு சொல்லிட்டு போச்சு, சுரேஷ்க்கு வேற பொண்ணாவா கிடைக்காது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ள எந்த பொண்ணு வரும், என்ன மாப்பிள்ள இது, சுரேஷுக்கு வேற இப்ப வேலை இல்லை, எந்த பொண்ணு சுரேஷை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷோடைய அம்மா சொல்லவும், அத்தை நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணோட நான் இப்ப வரேன், அந்த பொண்ணுக்கும் சுரேஷுக்கும் நாளைக்கு காலையில சொன்னபடி சொன்ன முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணு தானே போனா போயிட்டு போகுது, நான் ஏற்பாடு பண்ற பொண்ணோட சுரேஷுக்கு காலையில கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுதான் மண்டபத்துல நாளைக்கு சுரேஷ் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். என்ன மாப்பிள்ள, நான் எந்த பொண்ணை சொல்றேனோ அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், சுரேஷும் பார்த்தா திருன்னு முழிக்கவும், என்ன மாப்பிள்ள திருதுப்புன்னு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணு சுரேஷுக்கு பிடிக்கணும், சுரேஷ்க்கு அந்த பொண்ணை பிடிக்கணும், என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சுரேஷோட அம்மா அப்பா கேட்கவும், அத்தை மாமா எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எந்த பொண்ணுங்க நீங்க போய் பாப்பீங்க, விடிஞ்சா கல்யாணங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், வாயை மூடு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்து அங்கிருந்து கிளம்பி நேரா மதி வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் மதியோடைய அப்பா பார்க்கவும், மதியோடைய அப்பா, சார் சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஒரு வாரத்துக்குள்ள என்னால் 30 லட்சம் பரட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா கெஞ்சவும், இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பணத்தை கேட்டெல்லாம் வரவே இல்லை, நீங்க என்கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கீங்க, நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க 30 லட்சமும் கொடுக்க வேணாம், பழையபடி நீங்க எங்க கம்பெனியில வேலைக்கும் சேர்ந்துக்கலாம்,
பழையபடி இருக்கிற சம்பளத்தை விட கொஞ்சம் கூடையும் தாரேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் மதியோடைய அப்பாவுக்கு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. முகமெல்லாம் பார்த்தா பிரைட் ஆயிடுது. சார் சார் என்ன சொல்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க, நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மதியோடைய அப்பா சொல்லவும் வேற ஒன்றும் இல்லை, சுரேஷ்க்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போச்சு. வேலை இல்லைன்றதுனால பொண்ணு வீட்டில் கல்யாணம் வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம், நைட்டே கல்யாணம் நின்று போச்சு. பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு பொண்ணோடைய அம்மா அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு காலையில் சுரேஷ்க்கு சொன்னபடி கல்யாணம் நடக்கணும். சொன்ன முகூர்த்தத்தில் நாளைக்கு மண்டபத்தில் சுரேஷ் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், சார் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மதியோடைய அப்பா கேட்கவும், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையா? அதான் உங்கள் பொண்ணு மதி தான் நாளைக்கு சுரேஷுக்கு பொண்டாட்டி ஆக போறா. மதி கழுத்துல நாளைக்கு சுரேஷ் தாலி கட்டணும். நான் சொன்னதுக்கு நீங்க சம்மதிச்சிங்கன்னா நீங்க எனக்கு எந்த பணமும் தர வேணாம், ஒத்த நயா பைசா தர வேணாம். இந்த வீடு உங்களுடைய சொத்து. நாளை போல எப்பயும் நீங்க என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கிறலாம். இருக்கிற சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா தரேன். நாளைக்கு சுரேஷோடைய கல்யாணம் நிக்க கூடாது. நாளைக்கு சுரேஷ் மதி கழுத்துல தாலி கட்டணும். நாளைக்கு மணமகளா உங்க மக மணமேடையில வந்து உட்காரணும். இதை மட்டும் நீங்க செய்யணும், செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும் மதியோட அப்பாவுக்கும் பார்த்தா இது சரின்னு படுது. சரி சார், நான் கண்டிப்பா சொல்றேன், என் மகன் நாளைக்கு மணமேடையில உட்காருவா. அந்த பையன் சுரேஷ் என் மக கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா பார்த்தா மதி அப்பா போடவும் தங்கராஜுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிரு. இப்பதான் நீங்க என் வழிக்கு வந்திருக்கீங்க, உங்க பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு நம்ம எம்ஆர் மகால் அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பதான் மதியோடைய அம்மா, என்னங்க சொல்றீங்க, இதுக்கு மதி எப்படிங்க ஒத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா சொல்லவும், வேற வழியே இல்லை, மதிய நம்ம தான் சொல்லி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மதி அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. என்னப்பா உடம்பெல்லாம் உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், மதி நான் உன் காலில் கூட விழுகிறேன் மதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா மதியோடைய அப்பா காலில் விழுகவும், அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பதறவும், நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தா மதியோடைய அப்பா சொல்லவும், என் உசுரே உன் கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ சம்மதி அப்படின்னு சொல்லி மதியோடைய அப்பா கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கதறுன்னு கதறி நான் செத்துருவேன்னு சொல்லி என்னென்னமோ மிரட்டி கடைசியில் ஒரு வழியா பார்த்தா மதியை சம்மதிக்க வச்சுறாரு. மதியும் பார்த்தா ஒத்துக்கிறாங்க. மதியோடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் பார்த்தா மண்டபத்துக்கு வராங்க. வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் நம்ம சுரேஷை கட்டிக்கிற போற பொண்ணு. சுரேஷை கட்டிக்கிற பொண்ணோடைய அம்மா அப்பா தங்கச்சி இவங்க தான் உங்க வீட்டோடைய 2வது மருமக அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் சுரேஷும் பார்த்தா திரும்பி பாக்குறாரு. பார்த்தா மதிய பார்த்தது சுரேஷுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவளா அப்படின்னு சொல்லிட்டு கையும் ஓடல காலும் ஓடல, தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு சுரேஷுக்கு.